السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுக்கு ஈடேற்றத்தை தரக்கூடிய மறுமையின் வெற்றிக்கு காரணமான 7 குணங்களில் ஒன்றாக மார்க்கம் அடுத்து சொல்வது அஷ்ஷஃபகத் என்ற குணத்தை சொல்கிறது. ஷஃபகத் என்றால் பிற மனிதர்கள் மீது, பிற படைப்பினங்கள் மீது, பிற ஜீவராசிகள் மீது இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணம். பிற மக்கள் மீது இரக்கப்பட வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும். இது மனிதனுடைய வெற்றிக்கு காரணமான ஒரு குணம் என்பதாக இஸ்லாம் சொல்லும். மூமின்களுடைய இதயங்களில் அல்லாஹ் தஆலா இந்த குணத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்வான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் மூமினீன். மூமின்களுடைய இதயங்களில் அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இந்த அமைதி என்பதற்கு இன்னொரு பொருள் ரஹ்மத், இரக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூமின்களுடைய இதயங்களில் ரஹ்மத் இருக்கும். அப்படின்னா ரஹ்மத் இருந்தால் தான் அவன் மூமின். பிற சமுதாயத்தின் மீது அவனுக்கு இரக்கம் இல்லை, மக்கள் மீது அன்பு இல்லை, பிற ஜீவராசிகள் பார்த்தா அவனுக்கு கருணை இல்லை அப்படின்னா அவனுடைய ஈமான் கேள்விக்குரியது அப்படின்னு விளங்குது. மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிற படைப்பினங்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். இது சொர்க்கவாதிகளுடைய தன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்லுல் ஜன்னத்தி ஸலாஸா, சொர்க்கவாதிகள் 3 பேர். ஒன்று சுல்தானின் முக்ஸித்துன், மக்களுக்கு நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர். எல்லாருக்கும் சமமாக, ஏழை பணக்காரன் என்று, அந்தஸ்துள்ளவன் சாதாரண மனிதன் என்று வித்தியாசம்லாம் இல்லாமல் எல்லோருக்கிடத்திலும் சமமாக நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாளர். இவர் சொர்க்கவாதின்னாங்க. 2வது ரஜுலுன் ரஹீமுன் ரகீக்குல் கல்பு, இறக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், மிருதுவான இதயம் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய உள்ளத்தில் ஈரம் கசியும், உள்ளம் கடினமாக இருக்காது. யாரை பார்த்தாலும் அவருக்கு இரக்கம் வந்துடும். கஷ்டப்படக்கூடியவங்களை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக கருணை பிறந்துடும், கண்ணீர் வரும் அவருடைய கண்களில். இப்படிப்பட்ட மனிதர் சொர்க்கவாதின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது சொன்னாங்க வஅஃபீஃபுன் முத்தஅஃபிஃபுன் து இயாலின், ஒழுக்கத்தை உடைய, தூய்மையான வாழ்க்கையை உடைய ஒரு மனிதர். அவரும் சொர்க்கவாதின்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கவாதியினுடைய அடையாளமாக சொல்லப்படுவது எல்லோரின் மீதும் இறக்கப்படக்கூடிய குணம். யாருக்கு பிற சமுதாயத்தின் மீது அல்லது பிற மனிதர்கள் மீது, பிற ஜீவராசிகள் மீது இரக்கமும் அன்பும் இருக்கிறதோ அவரின் மீது தான் அல்லாஹும் இறக்கப்படுவான். அல்லாஹ்வினுடைய கருணை வேண்டும் அப்படின்னா நமக்கு இரக்கம் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மனிதர் பேசி கொண்டிருந்தார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வந்தாங்க. பேர பிள்ளைகளை பார்த்த உடனே கட்டி அணைச்சி அவங்களுடைய கன்னத்தில் முத்தம் விட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார், எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதுவரைக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு தடவை கூட நான் முத்தம் விட்டது கிடையாது அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லா யர்ஹமு லா யுர்ஹம், யாருக்கு இரக்கம் இல்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். இரக்கம் இல்லை அப்படின்னா அல்லாஹ் அவர் மீது இரக்கப்பட மாட்டான். அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வினுடைய அன்பும் நமக்கு இல்லைன்னா நமக்கு ஈடேற்றம் கிடைக்காது. இவ்வளோ பெரிய குற்றங்களை செய்து கொண்டு, அநியாயங்களை செய்து கொண்டு ரப்புக்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது அவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நாம் அவங்களை வெற்றி பெற முடியும். அந்த கருணை நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு பிற ஜீவராசிகள் மீது கருணை இருக்கணும். ஒருத்தருடைய உள்ளத்தில் கருணை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, குழந்தைகளிடத்தில் அன்பாக நடந்துக்குவார். யாரை பார்த்தாலும் கடுகடுண்டு, குழந்தைகளை பார்த்தாலும் சிரிக்கிறதில்லை, குழந்தைகள்கிட்ட விளையாடுறதில்லை, குழந்தைகள்கிட்ட முத்தம் விடுறதில்லை, கொஞ்சுறதில்லை. இதெல்லாம் இரக்கம் இல்லாதவர்களுடைய பண்பு. அவர் வந்தவர் ஒரு கிராமவாசி, காட்டு அரபி.
அவருக்கு அந்த மாதிரியான குணம்லாம் இல்லை. அவர் ஆச்சரியமாக பார்த்தார், குழந்தைகளை முத்தம் விடுறத ஆச்சரியமாக பார்த்தார். நீங்கள் குழந்தைகளுக்கு முத்தம்லாம் விடுவீங்களோ அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் இல்லைன்னா அவருக்கு இரக்கம் கிடைக்காது அப்படின்ட்டார். குழந்தைகளிடத்தில் அன்போடும் பாசத்தோடும் அந்த கொஞ்சி விளையாடக்கூடிய அந்த தன்மை இரக்கமுள்ளவர்களின் அடையாளமாக இருக்கிறது. அந்த இரக்கம் நமக்கு வேண்டும். நபிமார்கள் அத்தனை பேருக்கும் அந்த இரக்கம் என்ற குணம் இருந்தது. ஷஃபக்கத் என்ற பிற படைப்பினங்கள் மீது அன்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களை பார்த்து கொண்டே வருகிறார்கள். அதில் ஒரு நபியை பார்த்தாங்க. அவர் தன்னுடைய வலது பக்கம் பார்க்கும்போது சிரிக்கிறார், இடது பக்கம் பார்க்கும்போது கண்ணீர் வடித்து அழுகிறார். இப்படி ஒரு நிலையில் ஒரு மனிதரை, ஒரு நபியை பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இவர்தான் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். ஏன் அப்படி அவர் சிரித்து கொண்டு இருக்கிறார்? வலது பக்கம் பார்க்கும்போது சிரிக்கிறார், இடது பக்கம் பார்க்கும்போது அழுகிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் அவர்களுடைய சந்ததிகளாக வரக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா இவருக்கு காண்பித்து கொண்டிருக்கிறான். வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பூரா சொர்க்கவாதிகள், இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பூரா நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தன்னுடைய சந்ததிகளை பார்க்கும் பொழுது சிரிக்கிறாங்க. அதே சமயத்தில் நரகத்திற்கு செல்லக்கூடிய தன்னுடைய சந்ததிகளை பார்க்குற பொழுது அழுகுறாங்க. இவங்கெல்லாம் நரகத்துக்கு போக போகிறாங்களே, வேதனைப்பட போகிறாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கண்களில் கண்ணீர் வருது. ஒவ்வொருத்தரை பார்க்கும்பொழுது அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தன் சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு இருந்த தன்னுடைய துர்ரியத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய சந்ததிகள் மீது அவர்களுக்கு இருந்த அந்த அன்பும் பாசமும் கருணையும் அதுதான் அவங்களுடைய கண்கள் இருந்து கண்ணீராக வெளிவர வைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சமுதாயத்தின் மீது கருணை வேண்டும், பிற மனிதர்கள் மீது இரக்கமும் அன்பும் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குணம் நிரப்பமாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்தார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கு தன் மூலமாக எந்த விதத்திலும் சிரமம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை அவர்கள் செய்யாமல் விட்டு விடுவார்கள். செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் ஆர்வமும் அவங்களுக்கு இருக்கவே அதை விட்டுருவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குன்னு கேட்கும் பொழுது தன் சமுதாயத்திற்கு சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால விட்டுருவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தால் அது கடமையாயிரும். யாருக்கு கடமையாயிரும்னா நமக்கு கடமையாயிரும். அப்படி ஒரு கடமை ஆகி தன் சமுதாயத்திற்கு சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை அவர்கள் விருப்பம் இருந்தாலும் அதை விட்டுருவாங்களாம். அதே ஷரீஃபில் வருது, நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று என் உள்ளம் தேடுகிறது, ஆசைப்படுகிறது. ஆனால் நான் அப்படி செய்யலை. அதாவது செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செய்யணும்னு ஆசை இருக்குது, நான் அதை செய்யலை. ஏன்னா என்னுடைய சமுதாயத்திற்கு அது சிரமமாக விழுந்துவிடும். இஷா தொழுகை இன்றைக்கி நாம் சாதாரணமாக 8:30 மணிக்கு தொழுதுட்டு படுத்துடுறோம். ஆனால் நபியினுடைய விருப்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடைசி நேரத்தில் தொழுகிறது தான் எனக்கு விருப்பம் அப்படின்னாங்க. இஷா தொழுகையை 8:30 மணிக்கு தொழுகிறது சிறப்பு அல்ல. ஒரு இரவினுடைய ஒரு பகுதி போன பிறகு 12 மணிக்கு 1 மணிக்கு தொழுகிறது தான் சிறந்தது. அதுதான் பெருமானாருக்கு பிடிச்சிது. ஆனால் நான் அப்படி செய்யலைன்னு நாங்கள் எதுக்கு தெரியுமா? நான் அப்படி செஞ்சால் என் சமுதாயத்திற்கு அப்படி கடமையாகிடும். என் சமுதாயத்தை எல்லாம் அப்படி செய்யணும்னு உத்தரவிட்டிருப்பான். என் சமுதாயத்திற்கு சிரமமாயிரும். 8 மணிக்கு தொழுகிறதே இவ்வளோ சிரமமாக இருக்குது. 12 மணிக்கு தான் தொழுகணும் அப்படின்னா யாரும் இஷாவுக்கு வரமாட்டோம். ஃபஜ்ர் எப்படியும் அந்த மாதிரி இஷா மாறிடும் நம்ம சமுதாயத்திற்கு. அவன் சமுதாயத்தின் மீது கருணை கொண்டே ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் பார்த்து பார்த்து செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பெருமானாருக்கு இருந்த அந்த அன்பும் இரக்கமும் பாசமும் கருணையும். அந்த கருணை நமக்கு வேண்டும். அது இறைவனுடைய கருணையை பெற்றுத்தரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த கருணையை நமக்கும் வழங்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.